ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி அருமையான சுவையான மோர் குழம்பு. ஒரு ஈஸியான ரெசிபி, டக்குன்னு குவிக்காக பண்ணிடலாம். நான் இங்கே ஷேர் பண்ணிக்கிறது ஒரு ஹோட்டல் ஸ்டைல் மோர் குழம்பு ரெசிபி, வெண்டைக்காய் மோர் குழம்பு. சம்மருக்கு ஒரு பர்ஃபெக்டான குழம்புங்க. வெயில் காலம் தொடங்கியாச்சு. தயிர் மோர் நம்ம உணவில் கண்டிப்பாக அதிகமாக எடுத்துக்கணும். கட் ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. இந்த மோர் குழம்பு ஒரு பர்ஃபெக்டான ரெசிபி. ஒரு 10 to 15 நிமிஷத்தில் ஜம்முன்னு ஈஸியாக ரெடி பண்ணிக்கலாங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டுடைய சமையல் நல்ல டேஸ்டியான வெண்டைக்காய் மோர் குழம்பு. அதுக்கு நல்ல காரசாரமான உருளைக்கிழங்கு வறுவல் பண்ணினேன். அப்புறம் சின்ன வெங்காயம் வதக்கி சேர்த்து நல்ல ஒரு ஆம்லெட். ஸோ இதுதான் எங்கள் வீட்டுடைய சமையல். சிம்பிளான சமையல், பட் ஹெல்தி அண்ட் டேஸ்டி. நல்ல ஒரு திருப்தியான லஞ்சு. வெண்டைக்காய் மோர் குழம்புக்கு எல்லா விதமான பொரியலும் நல்லா சூட் ஆகும். கொஞ்சம் காரசாரமாக வறுவல் இதெல்லாம் பண்ணும்போது ரொம்பவுமே நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க, அருமையான சுவையான மோர் குழம்பு, வெண்டைக்காய் மோர் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே ஒரு 250 கிராம் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான பிஞ்சு வெண்டைக்காய் நல்லா கழுவி துணியில் நல்லா தொடச்சி எடுத்து வச்சாச்சு. இதை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கணும். குழம்புக்கு கட் பண்ணுற மாதிரி, ரொம்ப பொடியாக இல்லாமல் கொஞ்சம் இந்த சைஸுக்கு கட் பண்ணிக்கணும். ஸோ வெண்டைக்காய் ரெடிங்க. அடுத்தது மோர் குழம்புக்கு தேங்காய் மசாலா ஒன்று தேவை. அதை இப்போ ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 1/4 மூடி தேங்காவை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்தாச்சு. இங்கே துருவன தேங்காய் எடுக்கிறதா இருந்தால் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்துக்கோங்க. இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம். அடுத்ததாக ஒரு 3/4 இன்ச்சு சைஸ் இஞ்சியை நல்லா தோல் சீவிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துடலாங்க. இது கூட ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க. பச்சை மிளகாய் சைஸ் பாருங்கள், கொஞ்சம் பெரிய சைஸு காரமான பச்சை மிளகாய் 2 சேர்த்துக்கிறேன். இது சரியா இருக்கும். இது போக நம்ம தாளிப்புக்கு வரமிளகாவும் சேர்க்க போறோம். இதுல கொஞ்சம் தண்ணி விட்டு நல்ல பேஸ்டா அரைச்சுக்கணுங்க. இது மோர் குழம்புக்கு நல்ல டேஸ்டும் கொடுக்கும், கொஞ்சம் கெட்டித்தன்மையும் கொடுக்கும். அதாவது மோர் குழம்பு நீர்க்க இருக்காம கொஞ்சம் கெட்டியா இருக்கிறதுக்கு இந்த தேங்காய் மசாலா சேர்க்கிறோம். நான் இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ணிட்டு இருக்கிறது ஹோட்டல் ஸ்டைல் ரெசிபி. அதாவது திடீர்னு நம்ம ஒரு மோர் குழம்பு வைக்கலான்னு பிளான் பண்ணா கண்டிப்பா இந்த ரெசிபி யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுக்கு முன்னாடி நான் ஷேர் பண்ண மோர் குழம்பு ரெசிபியில அரிசியும் துவரம் பருப்பு ஊற வச்சு அரைச்சிருப்போம். பட் இப்போ ஊற வைக்கல, டக்குன்னு மோர் குழம்பு பிளான் பண்ணோம். அப்படிங்கும்போது இந்த ஹோட்டல் ஸ்டைல் ரெசிபி, இந்த சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் சேர்த்துக்கலாம். அரிசி மாவு ஜஸ்ட் ஒரு சின்ன ஸ்பூனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு. அதுவும் இந்த அரிசி மாவு ஆப்ஷனலுங்க. அதிகமான குவான்டிட்டி பண்ணும்போது அரிசி மாவு சேர்க்கலாம். ரொம்ப கம்மியான குவான்டிட்டியில் தான் நம்ம மோர் குழம்பு பண்ணுறோன்னா அரிசி மாவு ஸ்கிப் பண்ணிட்டு கூட பண்ணலாம். இந்த தேங்காய் மசாலா மட்டுமே நம்மளுக்கு நல்ல கெட்டித்தன்மை கொடுக்கும். நல்ல அந்த பச்சை மிளகாய், சீரகம், இஞ்சி வாசம் தேங்காவோட சேர்ந்து சும்மா கமன்னு இருக்குங்க. மோர் குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. ஸ்டவ்வில் நல்லா அடிக்கணமான பாத்திரம் வச்சாச்சு. இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். மோர் குழம்பு செய்யும் போது தேங்காய் எண்ணெய் சேர்க்கத்தான் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த வெண்டைக்காயை கம்ப்ளீட்டாக சேர்த்துருவோம். நல்ல ஒரு 3-4 நிமிஷம் இந்த வெண்டைக்காயை நல்லா வதக்கி விடுவோம். அதாவது வெண்டைக்காயோட கலர் கொஞ்சம் மாறுற வரைக்கும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு பொறுமையாக வதக்கி விடுங்க. வெண்டைக்காய் இப்படி வதக்கிட்டு நம்ம குழம்பு செய்யும் போது அந்த வழுவழுப்பு தன்மை கொஞ்சம் கம்மியாக இருக்கும். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். கலர் மாதிரி நல்ல வெண்டைக்காய் வதங்கிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி ரெடியாக வச்சிருக்கிற அந்த தேங்காய் மசாலாவை கம்ப்ளீட்டாக சேர்த்துருவோம். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குவோங்க. நம்ம இங்கே அரிசி மாவு சேர்த்துருக்குறோம். கொதிக்கும் போது டக்குன்னு கெட்டிப்படும். ஸோ அதனால் நல்ல தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கங்க. வெண்டைக்காய் இந்த தேங்காய் மசாலாவோடு சேர்ந்து நல்லா கொஞ்சம் வெந்து வரட்டும். இப்போ இதில் கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துருவோம். மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அகைன் இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாங்க. ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். ஏன்னா அரிசி மாவு சேர்த்துருக்குறோம், கெட்டிப்படும். வெண்டைக்காய் நல்லா வெந்து வரட்டும். இந்த டைமில் நம்ம தயிரை கடைஞ்சி வச்சிடலாங்க. நல்ல கெட்டியான ஃப்ரெஷ் தயிர் எடுத்துருக்கிறேன். அதிகம் புளிக்காத ஃப்ரெஷ்ஷான தயிர். இதை நல்லா கடைஞ்சி விட்டுருவோங்க. விஸ்க் வச்சு ஃபஸ்ட்டு அந்த கெட்டி தயிரை நல்லா உடச்சி விட்டுருவோம். அப்புறம் தண்ணி விட்டு நல்லா கடைஞ்சி விட்டுருவோம். நான் இங்கே எடுத்துருக்கிறது ஸ்கிம்டு மில்கில் உரையூற்றின தயிர். ஸோ இதில் பெருசாக வெண்ணெயெல்லாம் ஒன்றும் வராது. அதனால் நான் அப்படியே விஸ்க் வச்சு கடைஞ்சிக்கிறேன். நீங்கள் நல்ல கெட்டியான பாலில் உரையூற்றின தயிர் எடுத்திருந்தா நீங்கள் வெண்ணெய் எடுக்கணும்னு விருப்பப்பட்டால் கடைஞ்சி வெண்ணெய் எடுத்துட்டு அந்த மோரை மட்டுமே மோர் குழம்புக்கு யூஸ் பண்ணலாம். நான் அப்படியே கடைஞ்சி விட்டு யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே மோர் ரெடி ஆகிடுச்சு. நான் இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். மோர் நல்லா கடைஞ்சி டைல்யூட் பண்ணி வச்சாச்சு. இங்கே நம்ம வெண்டைக்காய் வதக்கி விட்டு தேங்காய் மசாலா சேர்த்து கொதிக்க வச்சுருந்தோம். பாருங்கள், அது நல்லா கொதிச்சிருச்சு. வெண்டைக்காய் ஆல்மோஸ்ட் வெந்துருச்சு.
இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. நான் இங்கே குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம். பாருங்கள், நல்லா கலந்து விட்டுட்டு அகைன் இந்த பாத்திரத்தை மூடி வச்சிடலாம். வெண்டைக்காய் இன்னும் கூட கொஞ்சம் நல்லா பர்ஃபெக்டாக வெந்து வரட்டும். நல்லா வெண்டைக்காய் கம்ப்ளீட்டாக வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம மோர் சேர்க்கணும். பாருங்கள், இன்னொரு 4-5 நிமிஷம் நல்லா கொதிச்சாச்சு. வெண்டைக்காய் நல்லா கம்ப்ளீட்டாக வெந்துருச்சு. இப்போ இந்த பாத்திரத்தை நம்ம ஸ்டவ்லேருந்து இறக்கி வச்சுருவோங்க. ஏன்னா கொதிச்சிட்ருக்கிற குழம்புல நம்ம மோர் சேர்க்கக்கூடாது. இறக்கி வச்சு 1-2 நிமிஷம் ஆற விட்டுட்டு மோர் சேர்த்துக்குவோம். மோர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். நம்ம மோர் கொதிக்க சேர்த்தோம்னா திரிஞ்சிரும். அதனால தான் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுறோம். ஸோ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோ இல்லை இறக்கி வச்சுட்டோ மோர் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த குழம்புக்கு தாளிப்பு சேர்த்துக்கலாங்க. ஸ்டவ்வில் தாளிப்பு கரண்டி வச்சாச்சு. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்குறேன். மோர் குழம்புக்கு தேங்காய் எண்ணெயில் தாளிக்கும் போது டேஸ்ட்டு தூக்கலாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்காய் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு போட்டு பொரிய விட்டுட்டு கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கங்க. நல்லது, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அடுத்தது 1 கொத்து ஃப்ரெஷ்ஷான கறிவேப்பிலை, கூடவே ஒரு 7-8 சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா கலர் மாறுற வரைக்கும் வதங்கணும். இப்போ இதில் ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு பெருங்காயப்பொடி மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கங்க. இந்த மோர் குழம்புக்கு வெந்தயம் பெருங்காயப்பொடியெல்லாம் மஸ்ட்டு, கண்டிப்பாக சேர்த்துக்கங்க. டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், வாசனையும் தூக்கலாக இருக்கும். அடுத்தது ஒரு 4 to 5 வரமிளகாவை உடச்சி சேர்த்துருவோம். நல்லா வதக்கி விட்டுறலாம். இந்த வெங்காயம் மிளகாலாம் நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வதங்கி வரட்டும். அவ்வளோதாங்க, தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த மோர் குழம்பு மேலே இந்த தாளிப்பு சேர்த்துருவோம். அவ்வளோதாங்க, அருமையான சுவையான வெண்டைக்காய் மோர் குழம்பு ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப ஒரு ஈஸி சிம்பிள் ரெசிபி. டேஸ்ட் தூக்கலாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சம்மருக்கு ஒரு பெஸ்ட்டான குழம்பும் கூட. ரொம்ப அதிக நேரம் நம்ம கிச்சனில் நின்று சமைக்க வேண்டியதில்லை. டக்குன்னு பிளான் பண்ணி குயிக்காக இந்த குழம்பு செஞ்சு முடிச்சிடலாம். எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. சாதத்துக்கு ஒரு பெஸ்ட் காம்பினேஷனாக இருக்கும். இந்த வெண்டைக்காய் மோர் குழம்பு செய்யும்போது எல்லா விதமான சைட் டிஷ்ஷுமே நல்லா இருக்குங்க. பட் காரசாரமாக கொஞ்சம் வறுவலெல்லாம் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி எங்கள் வீட்டுடைய சமையல் இதுதாங்க. நல்லா வெண்டைக்காய் சேர்த்துன மோர் குழம்பு. மோர் குழம்புல ஊறுன வெண்டைக்காய் எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்குங்க. அடுத்தது இதுக்கு சைட் டிஷ்ஷாக நல்லா சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சேன். ஆம்லெட்டும் ஒரு உருளைக்கிழங்கு வறுவலும் செஞ்சேன். ஒரு சிம்பிளான காம்பினேஷன், பட் ரொம்ப நல்லா இருந்தது. ஹெல்த்தியான மீலாகவும் இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு எந்த பொரியல் வேணாலும் பண்ணலாம். இது ஒரு சஜஷனாக இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். இந்த மோர் குழம்பு ரெசிபியை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.